ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். நிறைய பேர் என் ஹெல்த்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் பேசுறீங்க. பார்த்து ரெஸ்ட் எடுத்து செய்யுங்கக்கா, வேற வழியில் நம்ம தான் செஞ்சாகணுன்றதே புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். நேற்று வந்து வீட்டில் நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தூங்கும்போது 2 மணி ஆச்சு. 2:30 மணி. திருப்பி காலையில் எழுந்திரிச்சு சாமி படம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்களே ரெடி பண்ணிட்டோம். இன்விடேஷனும் நாங்களே தான் ரெடி பண்ணோம். அதெல்லாம் பிரிண்ட் எடுக்கிற வேலைலாம் இருக்கு. அந்த வேலையெல்லாம் காலையில பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டைல்ஸ் ஒட்டுறது, கிரானைட் ஒட்டுறது, அது இது ஃபைனல் டச் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் டச் வேலை தான் நிறைய இருக்கு. அதாவது வீடு கட்டுறதுன்னு அந்த செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டி முடிச்சிட்டோம்னா ஈஸியா முடியுது. அதுக்கப்புறமேல ஒண்ணு தான் வேலையே. அதுதான் வீட்டுக்கு வந்து அழகு கொடுக்கறதே. அதுல ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டைல நம்ம வேற ஒரு டைல் கீழே ஓட்ட வேண்டிய டைல தூக்கி மாற்றி ஓட்டிட்டாங்க. இல்ல லாஸ்ட்ல இந்த டைல் வந்து பாத்தீங்கன்னா பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பி ஓட்டிடுவாங்க பிட் எடுத்து. அதை பிரிங்க எனக்கு இதுனா இவ்வளவு அழகா இருக்கு, இது மட்டும் என்ன இப்படி திருப்பிக்கிட்டு இருக்கு, அதை பிரிங்க, நான் புதுசு வாங்கி தரேன், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு டைலு. கடைசி நேரத்துல நான் திருப்பி போய் ஒரு 4 பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து பண்றோம். நாங்க டைல்ஸ் பாக்ஸ் ஒரு 200 ரூபாய் தான் வச்சுங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த அழகே போயிடுது. அந்த மாதிரி டெய்லி வேலையா இருக்குங்க. சைட்டுக்கு போனோம், இங்க வீட்டு வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும். ஓரளவுக்கு எங்க வீட்டுல இருந்து சப்போர்ட் இருக்கு. என்னோட அக்கா ஃபேமிலி, அப்பா எல்லாருமே இருக்கிறதுனால அப்பா வந்து நாங்க வெளில போயிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துப்பா இப்படி பண்ணி நடந்திருக்குப்பா அப்படி நடந்திருப்பான்னு ஃபுல்லா கிட்ட இருந்து அப்பா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடு கட்டுறதுக்கு இருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அது இதெல்லாம் பாத்துக்குவாரு. இங்க ஷர்வின் ஸ்கூலுக்கு வரான்னா அது அக்கா பாத்துக்கிறாங்க. லஞ்ச் பேக் பண்ண முடியலன்னா கூட டக்குன்னு அவங்க பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஃபுல் சப்போர்ட் என் வீட்டுல இருந்து. அதனாலதான் எங்களால உயிரோட வாழவே முடியுது. என்னடா இப்படி சொல்ற நினைக்காதீங்க. என் கால் இன்னும் கூட வீங்கி இருக்குங்க, நிக்க கூட முடியல. அதான் நைட்டில இருக்கேன் நானு. கை கால்லாம் வீங்கி போய் முடியவே இல்லை. சோ நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்களும் இப்ப நம்ம வீட்டுல இருக்கீங்க, தடல்புடலாம் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம கலகல என்ன நடக்குதுன்னு நான் அப்படியே சீரியஸ் மாதிரி காட்ட போறேன். ஸோ கேஷுவலா இருக்கலாம்னு இருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நைட்டி போட்டிருக்கேன்னு மன்னிச்சுக்கேன். என் உடம்பு முடியல. அண்ட் வந்து ஃபேஸுக்குலாம் நான் எதுவுமே போடல, லிப்பா மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுவுமே மன்னிச்சுக்கோங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாமேமா அப்படி கேட்காதீங்க. நேச்சுரலா இருக்கேன். அவ்வளவுதான், உடம்பு முடியல. இன்னொன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்க டேங்க் கிளீன் பண்ணாங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா படும்போது ஏதோ எரிஞ்சிருச்சு. இந்த கண்ணு மட்டும் செவன் இருக்கு. கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணி வந்துட்டு இருக்குன்னா கோல்டு பிடிச்சிருச்சு. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. சரி, இங்க இருக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரிதான், டைட்டில்ல பார்த்த மாதிரிதான். மொத்த குடும்பத்துக்கும் கிரகப்பிரவேசத்துக்காக நாங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாச்சு. அப்புறம் எங்களுக்கு சீர் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு எல்லாரும் சொன்னதுனால அதை வந்து நம்ம எடுத்தாச்சு. எங்க வீட்டுல எப்படின்னா முறை செய்யறோம் அப்படின்னாக்கா, இப்போ 1 பவுன் செய்யணும்னா அன்னைக்கு 1 பவுனுக்கு என்ன ரேட் இருக்கோ அது காசா கொடுக்கட்டுமா இல்லைன்னா நகையா கொடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. காசு எனக்கு இப்போ தேவைப்படுது, காசா கொடுத்துரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன ரேட்டு நகையோ அதுக்கேற்ற மாதிரி 1 பவுனுக்கு பதிலாக நான் பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் சீர்வரிசை வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் இந்த பட்ஜெட்டில் நான் உனக்கு புடவை பிளான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பட்ஜெட் உனக்கு நான் சீர் செய்யலான்னு இருக்கேன், இதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கேஷ் வச்சிருவான்னு கேட்பாங்க. அது கேஷை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அன்னைக்கு வந்து அன்னைக்கு பவுன் ரேட் என்னவோ அதை அப்படி கொடுத்துட்டாங்களா, திருப்பி நாங்கள் கொடுக்கும்போது இன்னைக்கு பவுன் ரேட் என்னவோ அந்த பைசாவை நாங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா 1 பவுனா கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கணக்கு. நான் இதில் வந்து எல்லா சாரீஸும் உங்களுக்கு டக்குன்னு காட்ட போறேன். ப்ரைஸ் வந்து காட்ட போறதில்ல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமாக தான் எடுக்கணும்னு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்தோம். இதுல சில பேர் அவங்க நமக்கு செய்யும் பொழுது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணும்போது ஒரு கிராண்டா நமக்கு வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. எங்க வீட்டில் சொல்லுவாங்க எப்பவுமே, செய்முறையும் மொய்யும் பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் மாதிரி. வந்ததை திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சிடணும், இல்லை வந்ததை ஈக்குவலா அதே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு யாரெல்லாம் எக்ஸ்ட்ராவா செஞ்சாங்களோ அவங்களுக்கு நிகரா நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலா செஞ்சுதான் ஆகணும், பட்ஜெட் பார்க்காம. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கூடுதலா எடுத்திருக்கோம். அதனால அது வீடியோல காமிச்சா நல்லா இருக்காது ஃபேமிலிக்குள்ள அப்படின்றதுனால நான் பொதுவா அப்படியே நான் டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிற ராம்ராஜ் பை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டி அண்ட் சட்டை தான். மென்ஸ்க்கு வந்து பேண்ட் ஷர்ட் சைஸ்லாம் தெரியாது நமக்கு. ஷர்ட் சைஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து வேஷ்டி சட்டை அப்படியே செட்டா வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வாங்குறோம்னா வேஷ்டி அண்ட் சட்டை இப்படி சேர்ந்த மாதிரி அந்த கரையோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி மென்ஸுக்குலாம் வேஷ்டி சட்டை மொத்தமா எடுத்தாச்சு. அந்த வேஷ்டி சட்டை கொடுக்கணும் பிளான் என்னன்னா எல்லாருக்கும் தீம்டு, எல்லாருமே இன்னொன்னு எல்லாருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கும். கிரகப்பிரவேசம் வச்சு கொடுக்கறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என் ஃபேன் செட்டை வச்சுக்கிட்டு அழகா வேஸ்ட் செட்டை வச்சு கொடுக்கணும் ஒரு ஆசை எங்களுக்கு. நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலா லேடிஸ்க்கு சாரி வச்சு தரோம். அப்ப அதுக்கு நிகரான ட்ரெடிஷ்னல் என்னது அதானே. லேடிஸ்க்கு சுடிதார் வச்சு தரோம்னா ஜென்ஸுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் வச்சு தரலாம். லேடிஸ்க்கு புடவை நம்ம பாரம்பரியம் படி தானே கொடுக்குறோம். ஸோ வேஷ்டி சட்டை கொடுக்கலாம். அதுவும் இப்ப இருக்க மாதிரி ஒட்டிக்கா கட்டிக்கல ட்ரெண்டியா கொடுத்தா எல்லாரும் கட்டிக்குவாங்க. அதாவது ஷர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அழகா அதே அப்படியே செட்டா வந்துருது. எல்லாமே கொஞ்சம் நல்லா பிராண்டட் காஸ்ட்லியா தான் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு, செட்டுங்க இருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது. ஸோ நம்ம
நம்ம சேனல்ல வேஷ்டி சட்டையை பாக்குறதுல என்ன இருக்கு, இவ்வளவுதான் கலர்ஸ். இன்னும் ஒரு நிறைய 4-5 கலர்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். லேடிஸ்க்கு டக்குன்னு போயிடலாம். ஓகேவா, அடுத்தது மெயினுக்கு வந்தாச்சு, சாரிக்கு வந்தாச்சு. இதுல பல புடவைகள் நாங்க வச்சு கொடுக்க வேண்டிய புடவைகள். இதுல பல புடவைகள் எனக்கு வச்சு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பணமா கொடுத்துருவாங்க, நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாமே கலந்து வித் நோ பர்டிகுலர் ஆர்டர். டக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரிஜினல் பட்டு இல்லாம பட்டு மாதிரியே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில இருக்கு. அண்டர் 5000 தான், 4000 அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுற மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. 15-20 சாரீஸ் இருக்கு. இதுல ஏதாவது 1-2 விட்டு போகலாம், ஒரு 3 நாள் விட்டு போகலாம், எனக்கு தெரியல. சில சாரீஸ் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாவும் வச்சுக்க போறோம். வந்தவங்களுக்கு திருப்பி கொடுப்போம் இல்லையா, அதுல ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு பேக் மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். குடி பேக்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து சாரி அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாரி வந்து ரஸ்டிக் ஆரஞ்சுல இந்த மாதிரி அரக்கு கலர்ல பார்டர் இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரி. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான நல்ல சாரீஸ் தான். இந்த மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லா. மேலேயும் இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்துடும். அடுத்த சாரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ப்ளூ. நிஜமா இதெல்லாம் உங்களுக்கு இந்த லைட்டிங்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேச்சுரல் லைட்லயும் நேர்லயும் செம்ம கலர்ஸா இருக்கு. லைட் கலருக்கு டார்க் கலர் பார்டர்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ட்ரெண்டிங்ல வந்து டார்க் கலர் சாரீஸ்க்கு லைட் கலர் பார்டர் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ளூல பிங்க் கலரு ஃபுல்லா. முடிஞ்ச அளவுக்கு நான் பிளெயினுக்கு போல, கொஞ்சம் பிளெயினாக தான் நான் போடுவேன், சிம்பிளாக போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபேமிலியில் தெரியும் இல்லையா, யார் யார் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்களுக்கு நம்ம சிம்பிளாக எடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே பார்த்துக்கோங்க. இது வந்து டபுள் ஷேட் மயில் கழுத்து கலரில் ப்ளூவும் க்ரீனும் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக வருது. செம்ம சூப்பராக இருக்கு, அழகா இருக்குல்ல ஜி? சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். இதை எடுத்துக்கோன்னாரு. இது யாருக்காவது போகுமா இல்லை எனக்கு வச்சு கொடுக்கறதான்னு தெரியல. எங்க ஃபேமிலியில எப்பவுமே நாங்க எடுத்துருவோம். யார் யாருக்கு எது இந்த கலர் பிடிக்குதோ அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. மீதி இருக்கிறத ஏதோ 1-2, ஏன்னா எல்லாமே நான் பார்த்து பிடிச்சதா எடுத்திருக்கேன். இதுல சிலதை வந்து ரிஜெக்ட் ஆகும்ல, யாருமே எடுக்காம அதை எடுத்து எனக்கு பெருசாக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பட்ஜெட், யார் யார் பட்ஜெட்ல எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த சாரியை கொடுத்துருவேன். அவங்க எனக்கு வச்சு கொடுத்துருவாங்க. பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து எடுத்து கொடுக்க முடியாது. பணம் இப்பெல்லாம் ஜிபே பண்ணி விட்டுறாங்க. நம்ம வந்து அவங்க நமக்கு செய்முறை தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. அதுதான். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு ப்ளீட் சாரி. ரொம்ப எப்படி சொல்றது, ஈஸியா பேச்சை கேட்கும். ரஃபா இருக்கிற மாதிரி லோக்கலான சாரீஸ் இல்ல. அதனாலதான் போத்தஸ் போய்க்கலான்னு நாங்க போயிருந்தோம். ரொம்பவே அழகா அமைஞ்சது. டக்குன்னு முடிச்சிட்டோம் நாங்க. எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா தான் போயிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பிங்க்ல வந்து கிரீன் கலர் பார்டர். இதுவுமே சரி ஒர்க், எல்லாமே கோல்டன் சரி. இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க்ல கிரீன் பார்டர்ல இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி வாட் இஸ் திஸ் பல்லு முந்தானி இருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது என்னது ஜி? இது ஒரு நூல். அண்ட் இந்த எல்லா சாரீஸ்லயும் பாத்தீங்கன்னா இது கிரீனா இது பிங்கா இது ரெண்டும் மர்ஜ் ஆகிற இடத்துல நம்ம அந்த கிரேடியன்ட்லயே 2 கிரேடியன்ட் மிக்ஸ் ஆகிற ஒரு கலர் கொடுப்போம்ல ஜி, அந்த கலர் வருது போட்டோஷாப்ல. கிரேடியன்ட் எஃபெக்ட் நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கலர் அந்த மிங்கிளா இருக்கு, அப்படியே பச்சக்குன்னு தெரியாம இதோ மீட்டிங் பச்சக் அப்படி தெரியாம ஒரு பிளெண்ட் ஆகி ஸ்மூத் பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கலர் பேலட்லயே பிளெண்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய கடைக்காரங்க எல்லாம் பண்ணுவாங்களே, நான் ட்ரை பண்ணேன் பாப்போம். மறுபடியும் நம்மளாம் சின்ன வயசுல கையில விசிறி வச்சுட்டு அந்த சைனீஸ் மாதிரி டான்ஸ் எல்லாம் சின்னதாவது பண்ணிருப்போம். ஒரு வாட்டியாவது பண்ணிருப்போம். நான் பண்ணிருக்கேன், நீங்க பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஃபேன் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். அது மாதிரி இருக்கு. இது காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. செம்ம கலருங்க. கண்டிப்பா இதை நான் தான் எடுத்துக்குவேன்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். நம்ம இந்த சிகப்பு கலர் மட்டும் என்னை விட்டு போவே மாட்டேங்குது. இந்த சாரி வந்து எனக்குன்னு வருதுன்னா இதை நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருவேன். ஆடி மாசத்துக்கு அம்மனுக்கு படைக்க அப்படியே வச்சுட்டு அதை எடுத்து நான் போட்டுக்குவேன். இல்ல ஆடி மாசம் பூஜைக்கு போடலாம். இந்த வாட்டி ஆடி மாசம் வந்து சொந்த வீட்டுல நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அங்க விசேஷமா செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம. நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இது வந்து ரெட்ல வந்து அதே ரெட் கிரீன் காம்பினேஷன்ல நம்ம செம்ம ட்ரெடிஷ்னல் சாரி. இந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் நிறைய லைன்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கங்க இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் இருந்தது ஒரு டிசைன்ல. இதுல மோட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம லைன்ஸ் இல்ல. ஆனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்போஸ்ல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? செல்ஃப்ல இருக்கும். செம்ம பார்டருங்க, அப்படி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இந்த மாதிரி இருக்கு. கிரீன்ல பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட். முந்தானி என்ன கலரோ அதே கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வருது. எல்லாமே இருக்கு. ஆமா, எம்போஸ் இருக்கு. இந்த எல்லா சாரீஸுமே நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல பாடி போத்தஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் போயிருந்தேன். லேடிஸ்க்கு கலெக்ஷன் அங்க நல்லாவே இருந்தது. வேஷ்டி சட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஷர்வினுக்கு அமையல, ஷர்வினுக்கு அமைஞ்சா ஜிக்கு அமையல, ஜிமிக்கு அமைஞ்சா ஷர்வினுக்கு அமையல. 2 பேருக்கும் மேட்சிங்கா அமையல. கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மென்ஸ் வியர்ல, அதுவும் முக்கியமா ட்ரெடிஷனல் வியர்ல. பட் சாரீஸ் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாங்க போன அன்னைக்கு நல்லா அவங்களோட பிராண்ட் ஒன்னு வச்சிருக்காங்க.
அத இது பண்ணணுமேன்னு சொல்லி மத்தது ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. அவங்களே ஓன் பிராண்டோட வேஷ்டி சட்டை குட்டி வீரன் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. அதுல நிறைய கலர்ல அது மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அது காஸ்ட்லியா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆனா 2500-3000 போட்டுருக்காங்க பசங்களுக்கு. ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனா அதோட குவாலிட்டி பார்த்தா காட்டன் மிக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த சரிகை குழந்தைங்களுக்கு குத்தும். அது ரொம்ப கம்ஃபர்டபிள் வியரா இருக்கு. ராமராஜ மினிஸ்டர் இன்னும் நிறைய இருக்கு, ஆலயம் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சிருந்திருக்கலாம். பசங்க பைசாக்காக இல்ல, அந்த பைசாக்கு ஒர்த்தா அந்த மெட்டீரியல் இருக்கணும்ல. அண்ட் கலெக்ஷன்ஸ், வேரியஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கணும். லிமிட்டடா 1-2 கலர்ஸ் மட்டும் தான் மத்த பிராண்ட்ல வச்சிருக்காங்க. அது அவங்க ஓன் பிராண்ட்ல நிறைய வச்சிருந்தாங்க. சர்வினுக்கு அது கூட அவங்க பிராண்ட்ல இல்லன்னுட்டாங்க. இப்பதான் ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்கன்னாங்க. ஒரு குழந்தையோட கோல்டு கலர் வந்து காமன் கலர். ஆனா பிங்க் கேட்டிருந்தேன், ப்ளூ கேட்டிருந்தேன், கிரீன் கேட்டிருந்தேன், இதுல ஏதாவது இருக்கான்னு கேட்டேன், எதுவுமே இல்லன்ட்டாங்க. சரி கோல்டு கலர் காமனா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கோல்டு கலர் கொடுங்கன்னா கோல்டே இல்லன்ட்டாங்க. ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு ஏஜ் கேட்டகரியில 1-2 தான் பீஸே இருக்கு, காலி ஆயிடுச்சுன்னா இல்லன்றாங்க. சரி அது வந்து கொஞ்சம் எனக்கு டிசாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. பட் லேடிஸ்க்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. அடுத்தது சூப்பரான மங்களகரமான மஞ்சள். யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்கும் தெரிஞ்சுதான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோல டர்காய்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க, ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப யூனிக்கா இருந்தது. இந்த எல்லோக்கு அது பிரைட்டா ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தது. இந்த ப்ளூல இந்த கோல்டன் கலர், இந்த எல்லோ காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மோட்டிவ்ஸ் இருந்தது. அண்ட் செல்ஃப் எம்போஸ்ல வந்துட்டு நிறைய டிசைனுமே வந்து கிட்டக்க பாத்தீங்கன்னா டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப அழகா இருந்தது. இந்த எல்லோ எனக்கு பிடிச்சிருந்தது. சில எல்லோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது, வெயில்ல போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இல்லாம இருந்தது. ஒன்னு டூ மச் ஆஃப் கோல்டி பார்டர் போயிடுச்சு, இல்லைன்னா டூ மச் ஆஃப் காப்பர் பார்டரா போயிடுச்சு. அது ரெண்டுமே எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இல்ல பார்டர் கலர் வேற மாதிரி இருந்தது. எல்லோ ஆரஞ்சு கலர்லாம் போகும்போது பார்டரும் அந்த ஜரி கலரும் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வேற மாதிரி நம்மளை காமிச்சிடும், ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ இது ரொம்ப அழகா இருந்தது. இந்த முந்தானியே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது பாருங்க. இந்த பிளவுஸ்லாம் போட்டு போடும்போது ரொம்ப அழகா இருந்தது. இது ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கு இதுல எது ஃபேவரட்டான சாரின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா மரூன் கலர் சாரியில நான் வாசக்கால் பூஜைக்கு போட்டிருந்தேன். ரொம்ப அழகா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சிம்பிள் பட்டு சாரி தான் அது. ஐ மீன் ஒரிஜினல் பட்டு இல்ல, சிம்பிள் சாரி தான் அது. அந்த சாரி வந்து லைட் வெயிட்டா இருக்கும், ஆனா செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த சிம்பிள் பட்டு சாரீஸ் இருக்கும்ல, குமரன்ல எல்லாம் எடுத்தா ஒரிஜினல் பட்டு அந்த சாரி மாதிரியே இருக்கும். அதே ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய சாரி நல்லா ரிச்சா இருக்கும் பாக்குறதுக்கு. போட்டோஸ்ல நேர்ல ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு நிறைய டிசைன்ஸ் வேணாம், நான் சிம்பிளா தான் போடுவேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாவும் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கேட்டகரிஸ்ல நிறைய சாரி வாங்கியிருக்கேன். கிராண்ட் சாரீஸும் வருது. ஃபர்ஸ்ட் இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம திருப்பி அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்ல வரும். இது என்ன கலர்? இது பர்பிளா? பர்பிள் சூப்பரா நாவப்பழ கலரா? ஒரு மாதிரி ரெண்டோ கலந்து பர்பிளே நல்ல டார்க் பர்பிள். அதுல வந்து ஒரு மாதிரி ஹனி கிரீனிஷ் ஹனி பிரவுன் ஹனி வெந்தய கலர் ஷேட்லயும் இருக்கு, ஹனி கலர்லயும் இருக்கு. 2 ஷேட்ல இருக்கு. 2-3 ஷேட்ல இருந்துச்சுன்னா எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது அழகா கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது ஜுவல்ஸ் நல்லா தெரியும் இந்த மாதிரி சாரீஸ்ல. உனக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எல்லா கலருமே பார்த்து எனக்கு நான் எப்படி சூஸ் பண்ணுவேனோ அப்படிதான் சூஸ் பண்ணதுக்கு இந்த எல்லாத்துக்கும் கூட வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அக்காவை கூட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா செகண்ட் ஒப்பீனியன். நான் தான் சொன்னேனே, இப்ப நாங்க வீடு கட்டுறது மட்டும் இல்லை, நாங்க கல்யாணம் டே 1ல இருந்து இன்னைய வரைக்கும் அஃப்கோர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ் ஃபுல்லா எல்லாரும் இருந்தாலே எல்லாருக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அது வந்து காமனான விஷயம். ஆனா நமக்குன்னு நிறைய ஓடி உழைச்சு நமக்காக கூடவே நல்லது கிட்டதுல பக்கத்துலயே அவங்களோட குடும்பத்தை விட்டு வந்து நின்னவங்கள நம்ம எக்ஸ்ட்ராவா தூக்கி கொஞ்சம் மேல நிறுத்தி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். எல்லா இடத்துலயும் அவங்கள பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அவங்கள பத்தி நம்ம வந்து அந்த நன்றி நினைக்கலன்னா நம்ம கடந்து வந்த பாதையே இன்கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ என் அக்காவும் எங்க அப்பாவும் இல்லைன்னா நான் ஜி ஷர்வின் 3 பேரோட லைஃப் ஜேர்னியே இல்லை. எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எல்லாத்துலயுமே அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துலயுமே இந்த எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. தேங்க்யூலாம் சொல்லி சும்மா சாதாரணமா முடிச்சிட முடியாது. கடைசி வரைக்கும் நாங்க அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்போம், மறக்கவே மாட்டோம். அடுத்து அதே கேட்டகரியில இருக்கக்கூடிய சாரி தான். இதுல பார்டர் வந்து டிசைன்ஸ் இருக்கு. அது பிளெயினாவோ ரெட்டப்பட்டாவோ இல்ல இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாவோ வரும். இது எல்லாமே டபுள் ஷேட் சாரீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ப்ளூ ஷேட் டபுள் ஷேட்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ தான், வயலட். இது பர்பிள் கிடையாது. இது பர்பிள்னு ஃபுல்லா கொண்டு போயிட முடியாது, வயலட்னு ஃபுல்லா கொண்டு போயிட முடியாது, ப்ளூக்கும் கொண்டு வர முடியாது. இன்டர்மீடியட் கலர்ல இருக்கு. அண்ட் இது வந்து கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கு. ரொம்ப அழகா நல்லா தெரியுது. இதுல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க.
இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் வருமே அந்த மாதிரி இருக்கு ரெண்டு டிசைன் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் டிசைன். அது ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது. இது எல்லாமே டபுள் ஷேட். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கலர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் தெரியுது. அந்த ரெண்டு கலரையும் கலந்து நான் சொல்லிடுறேன். மரூனிஷ் வைனிஷ் கலர், ஒரு பக்கம் வைன் கலர்லயும் ஒரு பக்கம் மரூன் கலர்லயும் தெரியுது. இதுல வந்து கோல்டன் லைன்ஸ் இருக்கு. இது வந்து முந்தானி. நான் இப்ப காமிச்சதுலயே முந்தானி வந்திருக்கும். இந்த டாசல்ஸ் வந்த இடத்தையும் நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் இதுல வந்து நல்லா ஒரு ரஸ்டிக் ஆரஞ்சுல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்டர் சரி கொடுத்துருக்காங்க. டீடைலிங் இது பார்த்தாலே தெரியும், நல்லா உங்களுக்கு ஷைனியா இருக்கு. ரொம்ப லைட். இது எல்லாமே ஈஸி டு பிளேட், லைட் வெயிட். ஆனா ரிச்சா இருக்கும் சாரி, ஹெவியா இருக்காது. ஆனா வியர் பண்ணும்போது அந்த மாதிரி சாரீஸ் தான் எனக்கு எப்படி பார்த்து எடுப்பணும் அப்படிதான் எல்லாருக்குமே எடுத்திருக்கேன். எனக்கு சாரி ஹால் காமிக்கும் போது நான் இருக்கிற சந்தோஷத்தை விட ரொம்ப ஹாப்பியா இது எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன். என் முகத்துல இவ்வளோ வலி எதுவுமே தெரியல, டயர்ட்னஸ் எதுவுமே தெரியல இதெல்லாம் காமிக்கும் போது. அடுத்தது நல்ல ஒரு கரும்பச்சை, நல்ல ஒரு பச்சை நிறம். அதுல வந்து பிங்க். அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரோஸ் வந்து பட்டு புடவைல இல்லாத காம்பினேஷனே கிடையாது. பிங்க்கு கிரீனு, கிரீனுக்கு பிங்க்கு ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு கிரீன். இதில் ஃபுல்லாக கோல்டன் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. அங்கங்கே இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து கான்ட்ராஸ்டான ஒரு கலர்ல வந்து வித்தியாசமா இருக்கு இந்த சாரி. ரஜி, நான் இதை பிரிச்சு பார்க்கவே இல்லை, கலரை பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்துட்டேன். பிரிச்சு பார்க்காமே நல்லா இருக்குன்னு எடுத்துட்டேன் நான். நல்லா இருக்கு. இது இல்லை செல்ஃப்ல இல்லாம ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிரீன் வித் பிங்க் அண்ட் ஒயின் ஷேட்ல வந்து முந்தானி இருக்கு. இது அழகா இருக்கான்னு சொல்லுங்க. அடுத்து என்கிட்ட இந்த கலர்ல வந்து ரெண்டு பட்டு பெரிய சாரியே இருக்கு. ஒரிஜினல் பட்டுல பெரிய சாரியே இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான சாரியே இருக்கு. மஜந்தா கலர், மஜந்தா ரெட்டு, அந்த மிக்ஸ்ல வரக்கூடிய கலர்ஸ் வந்து நான் ரெண்டுன்னு வச்சிருப்பேன். அந்த ரெட்டு கேட்டகரியிலே ஒரு 4, 5, 6, 7 சாரி இருக்கும் என்கிட்ட. ஏன்னா கிட்டக்க பாத்தீங்கன்னா எல்லாமே வேற டிசைன், வேற மோட்டிவ்ஸ், வேற கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸ். போட்டா ஒரே மாதிரி தெரிஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும். ஏன்னா மஜந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப ரிச்சா, ரொம்ப நல்லாவே எடுத்து காமிக்கும். நம்மளெல்லாம் பிரைட்டா காமிக்கும். அதுவும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய டஸ்கி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப 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 நல்லாவே சூட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் டார்க் பிங்க், இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஷேட் பாத்தீங்கன்னா மஜந்தா கலர்ல இருக்கு. நல்ல ஒரு ஆலிவ் கிரீன், இது ஆலிவ் கிரீன்னு சொல்லலாம். ஆலிவ் கிரீனும் கொஞ்சம் டார்க் கிரீனும் டபுள் ஷேட்ல இருக்கு. பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல வெறும் பிளெயினா கொடுக்காம அந்த பார்டர்ல பாதி வந்து ஃபுல்லா சரி ஃபாலோ ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் முந்தானி வந்து வெறும் ஸ்ட்ரைப்ஸ் இல்லாம ஸ்ட்ரைப்ஸ், இதே டிசைன் திருப்பி ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அண்ட் காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுச்சு, நல்லாவும் இருந்தது. குங்குமம் வாங்க போனீங்கன்னா 2 ரெட் இருக்கும். ஒன்று வந்து சிகப்பு ரெட்டு, ஒன்று வந்து மரூன் ரெட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த மரூன் ரெட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த மரூன் ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய முகூர்த்த சாரி, தாலி கட்டும் போது கட்டக்கூடிய சாரியில கூட சிலருக்கு வந்து மரூன் ரெட் பழக்கம் இருக்கும், சில பேருக்கு சிகப்பு ரெட் வந்து பழக்கம் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து மரூன் ரெட் தான் எங்க ஃபேமிலி சைடு. ஸோ அதே மரூனை பார்த்தாலே, அந்த ரெட் பார்த்தாலே, அந்த பட்டு புடவை அந்த டபுள் டோன் டூவல் டோன் டெக்ஸ்டர் பார்த்தாலே எனக்கு என்னுடைய முகூர்த்த சாரி ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான மரூன் ரெட்டு வித் கிரீன் காம்பினேஷன். நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட பட்டு புடவையிலே ரெட் கிரீன்ல 2 இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் பார்டருமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே டிசைன், இந்த பக்கம் லைன், இந்த பக்கம் லைன். இந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒர்க்கும், மீதி வந்து கிரீன், டார்க் கிரீனில் கொடுத்துருக்காங்க. நல்ல பாட்டில் கிரீன் பார்டர், அது கான்ட்ராஸ்டாக ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து பெரிய சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதே சாரீஸ்க்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூவில் ஒரு லாவெண்டர் ஷேடில் இருக்கக்கூடியது. ரெட்டப்பட்ட பார்டர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பார்டர். ரெட்டப்பட்டை மட்டும் இல்லாமல் ஒரு சைட் சின்ன பட்டையும் இன்னொரு சைட் நல்லா பெரிய ஒரு திக் பார்டருமே கொடுத்துருப்பாங்க. பாடி ஃபுல்லாக மோட்டிவ்ஸ் இருக்கும். ஒன்று பாடி ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டிவ்ஸ் இருக்க மாதிரி நான் சாரீஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா லைன்ஸோ இல்லை ஏதோ ஒரு டிசைன் ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா அங்கங்கே டிசைன்ஸ் இருந்தால் செல்ஃப் எம்போஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ எது போட்டாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக, அவ்வளோ பைசா கொடுத்து வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இது. இந்த கலர் காம்பினேஷன் நான் சொன்னேன் இல்லையா, டார்க்குக்கு லைட் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுலேயுமே சில கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சிலது போடலாம், சிலது வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஃபுல்லாக தகுடு சாரி மாதிரி சரி வருது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ வந்து கிஃப்ட் டு மீ, கிஃப்ட் டு மை செல்ஃப். எனக்கு இதை விட மனசே வரல. இது வந்து அரக்கு கலர் பார்டர் தான். ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, அரக்குனாலே அதில் கொஞ்சம் பிளாக் நூலும் வரும். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு இல்லை வச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் எனக்கு இந்த சாரி விட மனசு வரல. இதை வாங்கணும்னு ஆசை. சரி உனக்கு பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்க, ஏன் அப்படின்னு ரிஜி. சரி ஓகே ஃபைன் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அண்டர் 4000 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு இந்த சாரி. ரொம்ப நல்லா இருந்தது. 3000 சம்திங் ரேஞ்ச் டு 4000 அந்த ரேஞ்ச் தான். ரொம்ப அழகாக இருந்தது. பிஸ்தா கிரீன், லைட் கிரீனில் நல்ல ஒரு அரக்கு கலர் பார்டர், கொஞ்சம் அரக்கிஷ்
பிளாக்கிஷ் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். இந்த பிளவுஸே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது இட் இஸ் நாட் பிளாக், பட் பிளாக் நூலும் இருக்கு இதுல. அரக்கு ஷேட் இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. அதனால நான் மற்றவங்களுக்கு இது கொடுக்க கூடாதுன்னு நான் இது எனக்காக எடுத்துக்கிட்டேன். அண்ட் லுக் அட் திஸ் பார்டர் அண்ட் முந்தானி, அந்த சரி டீடைலிங் இந்த டார்க் கலருக்கு. வாவ், எனக்கு விட மனசே வரல. என் கலருக்குலாம் இது சூட் ஆகுமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், நமக்கு சூட் ஆகுது இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரி பண்ணிக்கலாம், மேக்கப் பண்ணி பட்டி டிக்கரிங்களோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வாங்கினேன். ஆனா ஒரு நாள் போடுறேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? நான் போடுற அன்னைக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ப்ளூல லாவெண்டர் ஷேட் நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள்ல லாவெண்டர் ஷேட். வீடியோல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அண்ட் இதுல இருக்க மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல வந்து மாங்காய் டிசைன் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி லைன்ஸ்ல ஃபிளார் டிசைன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போகும். அடுத்து மாங்காய், திருப்பி அந்த பேட்டர்ன் மாங்காய் அந்த மாதிரி போகும். இது வந்து ரெட்டப்பட்ட மாதிரி 3 பட்டை பார்டர், 3 பட்டை பார்டர் மட்டும் இல்லாம அந்த 3 பட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டருக்கு நடுவுல ஒரு பார்டரும், மேல ஒரு ஃபிளார் டீடைலிங், கீழே ஒரு ஃபிளார் டீடைலிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோல நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னாக்கா, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு குடி பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிருப்போம் இல்லையா? ஒரு பையில வந்து வந்தவங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு கொடுக்கறதுக்குன்னு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி சாரீஸ் நான் ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு இதுல இருந்து கொடுக்க போறேன், இல்ல வேற சாரீஸ் வச்சிருக்கேனா அப்படின்ற பிளானிங் உங்களுக்கு காட்ட போறேன். பிரவேசத்துக்கு பூஜை சாமானுக்கு தேவையானதும், வருஷ தட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுறது, அந்த வருஷ தட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல ரிவீல் ஆகும். இன்விடேஷன் பார்த்துருந்தீங்களா போன வீடியோல? அது பிடிச்சிருந்துச்சா? அந்த டிசைன் பண்ணதே ஜி தான், இதுதான் வேணும்னு நான் தான் கேட்டிருந்தேன். அதை அப்படியே டிசைன் பண்ணி ஜி எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பார்க்காதவங்க அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ரெகுலர் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.